வெல்கம் டு கோயில்படி சமையல். இன்றைக்கி நம்ம கோயில்படி சமையலில் 2 நிமிடத்தில் முட்டை சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 3-4 சின்ன வெங்காயம் நறுக்குனதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உரப்பு வேண்டாம்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இல்லை கொஞ்சம் உரப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை அது கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த டயத்தில் நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 2 முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறேன். அதாவது 2 பேருக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட முட்டை வந்து நல்லா ஆட் ஆகணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் நல்லா முட்டை வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் இதில் வந்து வேக வச்ச சாதம், வடித்து வச்ச சாதம் அதை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏற்கனவே வேக வச்சு வடித்து வச்ச சாதம் நான் வந்து ஒரு இந்த கப் அளவுக்கு ஒரு 1.5 கப் ஆட் பண்ண போகிறேன். 1.5 கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இது வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. மேக்ஸிமம் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நீங்கள் சிம்மில் வச்சே வந்து செய்யலாம். சுவையான முட்டை சாதம் ரெடி. இது போல் நிறைய வீடியோக்கள் தெரிந்து கொள்ள இப்போவே கோயில்படி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.